Good morning, students. Next, example 2.34. The 13th term of an AP is 3. 13th term கொடுத்துருக்காங்க. T13 answer 3. அதே மாதிரி the sum of first 13 terms. Sum அப்படின்னு கொடுத்துட்டனால S13 equal to 234. Find the common difference and the sum of first 21 terms. D value sum of first 21 terms value கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க T13 வேல்யூ 3 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. Tn ஃபார்முலா நமக்கு என்ன, nth டேர்ம் ஃபார்முலா a plus n minus 1 into d. அதே மாதிரி இங்க Sn ஃபார்முலா எழுதுவோமா, Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. இதுல நமக்கு என்னக்கு பதிலா இங்க 13 அப்ளை பண்ணுங்க. T13 equal to a plus 13 minus 1 into d. இங்கே அதே மாதிரி 13 அப்ளை பண்ணுங்க. S13 equal to 13 by 2 2a plus 13 minus 1 into d. சால்வ் பண்ணுங்க. T13 equal to a plus 12d. ஏன்னா 13 minus 1 12. இங்கே S13 equal to 13 by 2 2a plus 13 minus 1 12d. இப்போ வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. T13 வேல்யூ கொடுத்துருக்காங்க 3. S13 வேல்யூ 234. இப்போ இந்த 13 by 2 இங்கிட்டு வந்தா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 234 multiply 2 by 13 equal to 2a plus 12d. சரியா? 13 table 1 time 18 time. 18 multiply 2 equal to 2a plus 12d. 18 2s are 36 equal to 2a plus 12d. Reverse எழுதும் போது என்ன கிடைக்கும் பாருங்க, 2a plus 12d equal to 36. எல்லாமே இது அப்படியே இருக்கட்டும். இங்கே சால்வ் பண்ணும். இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. a plus 12d equal to 3 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம், இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்குவோம். செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா a 2a minus a ஏன்னு கிடைக்கும். இங்க 12d கேன்சல் ஆயிரும். அதனால செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணிடுவோம். பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் 2a plus 12d equal to 36. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. a plus 12d equal to 3. சப்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் 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 சைனை சேஞ்ச் பண்ணிடும். சப்ராக்ட் பண்ண போறனால 12d கேன்சல் ஆயிடுச்சு. 2a minus a a 36 minus 3 33. a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து d வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a வேல்யூ 33 ன்னு ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுங்க. புட் இன் 1. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறோம். a plus 12d equal to 3. a வேல்யூ நம்ம 33 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். plus 12d equal to 3. 12d equal to 3 minus 33. இந்த plus 33 அங்க போய் மைனஸ் ஆயிருச்சு. சப்ராக்ட் பண்ணோம்னா 12d equal to minus 30. d equal to multiply 12 இங்கிட்டு போனா டிவைட் ஆயிரும். பாருங்க, 6 டேபிள டிவைட் பண்ணுங்க. 2 6 are 12, 5 6 are 30. அப்போ d வேல்யூ minus 5 by 2. அவங்க கொடுத்த ரெண்டு டேட்டாவை நான் ரெண்டு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி a வேல்யூ d வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? நமக்கு ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காமன் டிஃபரன்ஸ், அது கண்டுபிடிச்சிட்டோம். காமன் டிஃபரன்ஸ் minus 5 by 2. அடுத்து இன்னொன்று என்ன கேட்டுங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ். சம்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம எஸ் தான் அப்ளை பண்ணணும். சம் ஆஃப் எஸ். சரியா? அப்போ நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதோட சம் கம்ப்ளீட் ஆகும். பாருங்க, Sn ஃபார்முலா n by 2 a plus 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா n-க்கு பதிலா 21 அப்ளை பண்ணுங்க. S21 equal to 21 by 2
2 bracket a value நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 33 ன்னு கண்டுபிடிச்சோம். n value 21 minus 1, d value minus 5 by 2. சால்வ் பண்ணுங்க. 21 by 2 ப்ராடக்ட் பண்ணோம்னா 66 plus 21 minus 1 20 minus 5 by 2. 2 table 1 time 10 time. 21 by 2 66 plus 10 bracket minus 5. மல்டிப்ளை பண்ணா minus 15 கிடைக்குமா? 21 by 2 66 minus 50. சப்ராக்ட் பண்ணுங்க. 21 by 2 subtract பண்ணா 16. 2 table 1 time 8 time. 21 into 8. 21 8s are 168. So yes, 21 answer 168. இதோட இந்த sum complete ஆகுது. Thank you.